எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட ஒரு கூட்டமே உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கல்விக்காக பெரும் தொண்டாற்றியவர் வள்ளல் மற்றும் அழகப்பர் என புகழாரம் சூடினார். தொடர்ந்து பேசிய அவர் வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே உள்ளதாக சாடினார். தொடர்ந்து பல்வேறு கல்வி திட்டங்களினால் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கல்வித்துறை இருக்க வேண்டும் எனவும் இதற்காக இறுதி வரை சட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படி உயர்கல்வியில் உன்னதமான இடத்தை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது என்றால் அதனால தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் தொடரும் என்பது